வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நிறைய புதிய புதிய தகவல்கள் காலையில் திருந்தால் காலையில் நாளிதழை புரட்டினால் புதிய புதிய தகவல் வரும் என்பதால் நாளிதழை புரட்ட வேண்டிய அளவு காத்திருக்க வேண்டியதில்லை. பகலிலேயே தொலைக்காட்சி செய்தியில் ஊடகங்களில் பிளாஷ் நியூஸ் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்தி, ஒவ்வொரு புதிய செய்தியும் அதிர்ச்சி செய்தியாக இருக்கிறது. சிலருக்கு அது இன்ப அதிர்ச்சி செய்தியாகவும் இருக்கிறது. அது அதிர்ச்சி தானா அல்லது இன்ப அதிர்ச்சி தானா என்று நம் காலப்போக்கில் தான் சொல்ல முடியும். நேற்று உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை அளித்தது. ராஜீவ் கொலையாளிகள் 3 பேருக்கு தூக்கு தண்டனையை குறைத்து ஆயுள் தண்டனையாக மாற்றி அமைத்தது. இன்று அதன் பேரில் கூடிய தமிழக அமைச்சரவை அடுத்த கட்டமாக ஒரு முக்கியமான விஷயத்தை தீர்மானித்தது. அமைச்சரவை கூடி இந்த 3 பேருடைய ஆயுள் தண்டனையையும் முற்றிலுமாக முடிவு செய்து அதை விடுதலை செய்துவிட வேண்டும் என்றும் அதற்கு இன்னும் ஒரு படி மேலே சென்று மேலும் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நளினி உட்பட 4 பேரையும் சேர்த்து ஆக மொத்தம் 7 பேரையும் ஒட்டுமொத்தமாக விடுதலை செய்வது என்று தமிழக அமைச்சரவை கூடி முடிவு செய்திருக்கிறது. இதை அவையின் விதியின் 110வது எண் விதியின் கீழ் தமிழக முதலமைச்சர் இன்று சபையில் அறிவித்தார். சட்டசபையில் ஏகோபித்த பலத்த கரகோஷம். காங்கிரஸ் கட்சியை தவிர கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட இதில் ஒரு கட்சி மாற்று கருத்து, தேசிய அளவிலும் மாநிலங்களும் வேறு கருத்தை தெரிவித்து அதை பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த ஒரு முக்கியமான பிரச்சனையில பெரும்பாலான மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறது, பெரும்பாலான கட்சிகளுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறது தெளிவிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்களுடைய எண்ண ஓட்டமும் அதுவாகத்தான் இருக்கிறதா, மக்களுடைய பிரதிநிதியின் எண்ண ஓட்டமும் மக்களுடைய எண்ண ஓட்டமும் ஒன்றாக இருக்கிறதா என்று பார்க்க இருக்கிறோம். அதை தாண்டி முக்கியமான விஷயம் பார்க்கிறோம். இந்த தண்டனை குறைப்பு விடுதலையின் மூலம் இங்கு நீதி சட்டம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா அல்லது அரசியல் செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது மனிதாபிமானம் முன்னோங்கி இருக்கிறதா என்ற 3 முக்கியமான விஷயங்களுக்கு இடையில் தான் இது விவாதப்பொருள் இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றி தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். ராஜீவ் காந்தி கொலையில் சம்பந்தப்பட்ட 3 நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக்கியது. மேலும் இவர்கள் விடுதலை விஷயத்தில் மாநில அரசுக்குள்ள அதிகாரப்படி முடிவெடுக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்தது. இதையடுத்து இன்று மாநில அமைச்சரவை கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதித்து ராஜீவ் கொலையில் சம்பந்தப்பட்ட பேரறிவாளன் சாந்தன், முருகன், நளினி, ராபர்ட் பயா, ரவிச்சந்திரன், ஜெயக்குமார் ஆகிய 7 பேரையும் மாநில அரசு தனக்கு குற்றவியல் சட்டப்பிரிவு 432, 433 வழங்கியுள்ள அதிகாரத்தின்படி விடுதலை செய்ய முடிவெடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரைத்திருக்கிறது. 3 நாட்களில் மத்திய அரசு இதுகுறித்து முடிவு செய்யாவிட்டால் மாநில அரசை விடுதலை செய்யும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பை கருணாநிதி, வைகோ, ராமதாஸ், தொல் திருமாவளவன், பொன் ராதாகிருஷ்ணன், தா பாண்டியன் உள்ளிட்ட தமிழக அரசியல் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். அதே சமயம் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் விடுதலை அறிவிப்பை வரவேற்பவர்கள் ராஜீவ்காந்தி மற்றும் அவருடன் கொலையுண்ட 18 தமிழர்களையும் அவர்கள் குடும்பத்தின் வேதனையையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். பாஜக தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தமிழக அரசின் நடவடிக்கை சட்ட விரோதமானது என விமர்சித்துள்ளார். இவ்வளவு அவசரமாக தமிழக அரசு முடிவு எடுத்ததற்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் சார்ந்த அரசியல் நோக்கங்கள் உள்ளதா? கருணாநிதியின் தமிழின தலைவர் அடையாளத்தை அளித்து அங்கே தன்னை முன்னிறுத்திக் கொள்ள ஜெயலலிதா முயற்சிக்கின்றாரா என பலதரப்பட்ட கேள்விகளை சிலர் எழுப்புகிறார்கள். ஆனால் இதில் அரசியல் இல்லை, அம்மாவின் மனிதநேயமே வெளிப்பட்டுள்ளது. துணிச்சலான வரவேற்கத்தக்க முடிவு என ஆதரிப்பவர்கள் போற்றுகிறார்கள். ராஜீவ் கொலை சம்பந்தப்பட்டவர்களின் விடுதலை அறிவிப்பு அரசியல் ஆதாயம் கருதியதா, மனிதாபிமானம் கருதியதா? அரசியலா, மனிதாபிமானமா, சட்டமா என்று 3 பிரதானமான விஷயங்கள் இருந்திருக்கின்றன. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலனுடைய தேசிய செயலாளர் திருமதி ஜோதிமணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திரு ஐயநாதன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் பேரறிவாளனுடைய தாயார் அற்புதமாள், திருமதி அற்புதமாள் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல அற்புதமாள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். நேற்றே நாம பேச முயற்சி பண்ணோம். நீங்க வேலூர்ல உங்களுடைய மகனை சந்தித்து வந்து கொண்டிருந்தீங்க. அதனால வாகனத்தில் வந்திருந்த போது உங்களாலே முழுமையா பேச முடியல, நம்மளாலே உங்களை முழுமையா தொடர்பு கொள்ள முடியல. நேற்று ஒரு விதமான ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டு காலையில 10 மணிலிருந்து ஒரு இன்ப அதிர்ச்சியில நீங்க இருந்தீங்க. அப்ப நீங்க கேட்டீங்க, தமிழக முதல்வரால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விடுதலையை கொண்டு வர முடியும். இப்ப தீர்ப்பு வந்து மரணத்திலிருந்து விடுபட்டிருந்தாலும் கூட என்னுடைய கடைசி காலத்தில் என்னுடைய மகனோடு நான் வாழ விரும்புகிறேன், அதற்கான வாய்ப்பை தமிழக முதல்வர் மட்டும்தான் தர முடியும் என்று நேற்று குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுடைய கோரிக்கைக்கு 24 மணி நேரத்துக்கு உள்ளாக தமிழக அமைச்சரவை கூடி விவாதித்து உங்களுடைய கோரிக்கையை ஏற்று உங்களுடைய மகன் உட்பட 7 பேரையுமே விடுதலை செய்வதாக முடிவு செய்திருக்கிறது. இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே எனக்கு இது இன்ப அதிர்ச்சி. நீங்க சொல்ற போல நேத்து என் மகனை எப்படி தண்டனை குறைப்பு நடந்தது, அதுக்கு சதாசிவா அமர்வுக்கு நேற்று நான் நன்றி சொன்னேன். மேற்கொண்டு இவங்களை விடுதலைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத ஆலோசனை பண்ணி
அவங்களுக்கு வந்து ஒரு மனு அளிக்கலாம் நான் போயிட்டு வேண்டுகோள் வச்சு அப்படின்ற முடிவுல இருந்தேன். ஆனா வந்து எனக்கு அதுக்கு வாய்ப்பே தராம முதல்வர் அம்மா திடீர்னு இவங்களோட விடுதலையை அறிவிச்சுட்டாங்க. நான் எதிர்பாராத அறிவிப்பு இது. உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. ஒட்டுமொத்தமா சட்டப்படியும் மனிதாபிமானப்படியும் இவங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய எப்பயோ கிடைச்சிருக்க வேண்டிய விடுதலை காலம் தாழ்த்தியாவது இப்ப கிடைச்சதே அப்படின்ற நிம்மதியில தமிழர்கள்லாம் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. எல்லாருமே ஒரு நிம்மதியான மனநிலையில உங்களை போல இருக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தா இருக்குது. நான் திரு ஐயநாதன் கேட்க விரும்புறேன். அற்புதமான சொன்னதுல ஒரு கருத்து நம்ம எடுத்து தனியா பார்த்தோம்னா, நேற்று உச்சநீதிமன்றம் விடுதலை செய்த பிறகு தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து என்னுடைய கோரிக்கையாக நீங்கள் தான் விடுதலை செய்ய முடியும் என்று கேட்கலாம் என்று நினைத்திருந்தேன். அதற்கான வாய்ப்பு கூட கொடுக்காமல் அவர்களை அறிவித்துட்டார்கள். இது வந்து அவர்களுடைய பெருந்தன்மையை அந்த அம்மா சுட்டி காட்டுறாங்க. தமிழக முதல்வருடைய பெருந்தன்மையா சுட்டி காட்டுறாங்க. அப்படியே இன்னொரு பார்வை பார்த்தோம்னா, அவசரமான இந்த முடிவு எடுக்கப்பட்டதோ? அப்படி இல்ல. இப்ப உச்சநீதிமன்றம் நேற்று கொடுத்த தீர்ப்பு, அதனுடைய விவரங்கள் அனைத்தும் எனக்கு வந்துவிட்டது. நான் அதை விவாதித்தேன். தமிழக முதல்வர் இன்னைக்கு 110 கீழ் அளித்த அந்த அறிக்கையில் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அற்புதம் அம்மா வந்துட்டு இதுக்கு மேல போயிட்டு சந்திக்கலாம்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க சந்திச்சு தன்னுடைய மகன் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்துட்டு அவங்க பேசியிருக்காங்க. அவங்க சந்திக்காத ஆளே கிடையாது. இல்ல, தமிழக முதல்வர் சந்திக்கல, அவங்க கோரிக்கை கொடுத்திருக்காங்க. சரி, அந்த கோரிக்கை மனு பரிசீலனை பண்ணி அப்ப அதை சொல்லியிருக்காங்க. 110 அந்த அறிக்கையில அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அது ஒன்றும் புதுசு இல்ல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கன்னா, இந்தியாவினுடைய ஒரு உச்ச நீதிமன்றமே வந்துட்டு தனது தீர்ப்பில் இந்த விடயத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்ற கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 432 கீழ் முடிவெடுக்கலாம் என்று சொல்லிவிட்ட ஒரு நிலையில் அது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை இங்கே எடுத்திருக்கின்ற காரணத்தினாலேயே அதை அவசரம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இந்த விவாதத்தை தொடங்கி வைக்கும் பொழுது நீங்கள் சொன்னீர்கள், நீதியா, சட்டமா, மனிதாபிமானமா என்று. மூன்றுமே அரசமைப்பு சட்டத்தின்படிதான் அந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 21 வாழ்வுரிமை, சுதந்திரமாக வாழக்கூடிய உரிமை. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீர்களானால் நீதிதான் வழங்கப்பட்டிருக்கிறது. இது எந்த விதத்திலும் இவர்கள் அளிக்கப்பட்ட தண்டனையின் மீதான தீர்ப்பு அல்ல. இது ஏன் இவ்வளவு தூரம் தாமதமாகப்பட்டது, அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலும் மன வலியும் இங்கே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மனிதாபிமானம் என்பது இன்றைக்கு இவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காட்டியிருப்பதையே நான் மனிதாபிமானம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் மட்டுமே நான் கேட்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் பிரதிபா பாட்டீல் இருந்து அப்துல் கலாம் இருந்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வரை எல்லோரும் தாமதப்படுத்தியதன் விளைவாகத்தான் இன்று விடுதலை என்ற ஒரு வாய்ப்பை இந்த 7 பேருக்கும் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை ஆளுநர் அவர்கள் பாத்திமா பிவி 2000 இருந்து கருணை மனு நிராகரித்த உடனே இவர்கள் தூக்கிலிடப்பட்டிருந்தால் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும். சோ ஒரு தாமதம் எவ்வளவு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற பார்க்க வேண்டாமா? நீங்கள் இந்த லாபம் என்கின்ற அந்த வார்த்தையை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் ஐயா. குற்றச்சாட்டு என்று நான் சொல்லவில்லை. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இந்த மக்களினுடைய, இந்த தண்டிக்கப்பட்ட இந்த மக்களினுடைய மனநிலையும் அந்த வழக்கில் அவர்கள் எங்கே சம்பந்தப்பட்டு இருந்தார்கள் என்கின்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களா? நீங்க வந்து கேஸோட மெரிட்டுக்குள்ள போறீங்க. எங்கே சம்பந்தப்பட்டிருந்தார்கள் சொல்றது கேஸ் மெரிட்டுக்குள்ள சொல்றேன். நான் எந்த இடத்துல சொல்ல வரேன், அதாவது என்னன்னா, ஒரு மனநிலை என்பதை உருவாக்கும் பொழுது இப்ப உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்ட விடம் வந்துட்டு மெரிட் ஆஃப் த கேஸ் அல்ல. ஆமா, நீங்க தான் நான் ஏன் அது அப்படின்னா, ஒரு மனநிலையை உருவாக்கும் பொழுது அவர்களுடைய மனநிலை, அதே உச்சநீதிமன்றத்தின் பார்வையில் அவர்கள் 7 பேருமே குற்றவாளிகள். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. குற்றவாளிகள் இல்ல, அதே 7 பேருடைய நிலைப்பாடு உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை அவர்கள் குற்றவாளிகள். அது உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தண்டனை வழங்கப்பட்டு முடிந்துவிட்டது. நீங்கள் சொன்னது போல அப்பொழுதே அவர்கள் தண்டிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு நாம் பேசியிருக்க மாட்டோம். இந்த அம்மா அற்புதம் அம்மாவோ அல்லது அந்த குயில்தாசன் அவரோ அறிவருடைய தந்தையோ அல்லது முருகன் இவருடைய தந்தையோ எல்லாரும் மறந்து விட்டிருப்பார்கள். மரணம் ஒன்றும் இந்திய சமூகத்திற்கோ இல்ல இலங்கை சமூகத்திற்கோ அல்லது தமிழர்களுக்கு புதிது அல்ல. எனவே அது வேறு விடயம். ஆனால் இவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு போனது ஏற்பட்ட மனவலி, அந்த ஒரு தாய்க்கு இருக்க, இந்த தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, தன் மகனும் வாழ வேண்டும்,
மற்றவர்களும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் நான் இதையெல்லாம் நீங்கள் வைத்து புரிஞ்சுக்கிட்டே அதை நான் அப்படியே மாற்றி பாக்குறேன். என்னன்னா அந்த தாமதத்தினாலதான் இப்படி ஒரு வாய்ப்பே கிடைச்சது. தாமதம் இல்லாம ஒரே அப்சல் குரு மாதிரியோ அஸ்மல் கசாப் மாதிரியோ போட்டிருந்தா நம்ம இந்த மாதிரி ஒரு விவாதமே பண்ணிருக்க முடியாது. நீங்கள் சொன்னது போல எல்லோரும் மறந்துடக்கூடிய வாய்ப்பு. சோ தாமதம் ஒரு வகையில் இவர்களுக்கு ஒரு நல்ல பலனை தந்திருக்கு என்று பார்க்கலாம். நான் ஜோதிமணி அவர்கிட்ட கேட்கிறேன். அவங்க அற்புதமாக சொன்னாங்க, ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதனுடைய பலனாக இந்த விஷயங்கள் கிடைத்திருக்கு, அடுத்தடுத்த நாளில் கிடைத்திருக்காங்க. திரு ஐயநாதன் சொல்கிறார், இது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு, அவர்கள் சொன்ன வழிமுறைகள் அதன்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. இது இந்த கேஸோட மெரிட்டுக்குள்ள யாருமே போகாட்டாலும் கூட இதுல சட்டவிரோதமா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சா, நம்ம முழுக்க முழுக்க உச்சநீதிமன்றம், எந்த உச்சநீதிமன்றம் இவர்கள் 7 வரை குற்றவாளி என்று சொன்னதோ அதே உச்சநீதிமன்றம் தான் இவர்களை விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகளையும் கூட சொல்லியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த உத்தரவை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதானே ஆக. இல்ல கோர்ட் உத்தரவுன்னு வந்துட்டு அதை சட்டப்படி எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆனா சுப்ரீம் கோர்ட் நேத்து ஜட்ஜ்மெண்ட்ல நீதிபதி தெளிவா சொல்றாரு, அவங்களுடைய குற்றத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண குற்றம் அல்ல, ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அப்படிங்கிற வேர்டை நேத்து அப்சர்வேஷன் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இவங்க குற்றமே செய்யல அப்படிங்கறது சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் கிடையாது. அதுல யாருமே நான் என்ன கேக்குறேன்னா, ரொம்ப எளிமையான கேள்வி கேக்குறேன் நானு. அதாவது இப்ப அவங்க ஒரு தாயார், இப்ப அவங்க ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்தி இருக்காங்க. ஒருத்தர் குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தையே சேர்ந்து நம்ம கூண்டில் ஏற்ற முடியாது. குற்றவாளிகளோட தாயாரோ மனைவியோ சகோதரியோ இல்ல சொந்தக்காரங்களோ நண்பர்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த உணர்ச்சி இருக்கும். இப்ப பேசுறாங்க தோழர், தாமதிக்கப்பட்ட நீதி, அவங்க இது அப்படின்னு. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப அவங்க ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு, அதை நான் மதிக்கிறேன். இவங்க வலி வேதனை இதெல்லாம் பத்தி இவங்க பேசுறாங்கல்ல. இப்ப தமிழர்கள் அங்க 17 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு கணவரோட தன்னுடைய மகனோட ஒரு சகோதரியோட வாழலான்னு ஆசை இருக்காதா? அந்த குடும்பத்துக்கு வலி வேதனைன்னு எதுவுமே இருக்காதா? இப்ப அவங்க தமிழர்கள் இல்லையா? இப்ப வலி வேதனைன்னா யாருடைய வலி? அதாவது ஒரு விஷயம் அரசியலாகும் என்றால் அவர்களுடைய வலி வேதனை முக்கியமானது. ஒரு விஷயம் ஓட்டு வாங்கி தரும் என்று இவர்கள் நம்பினால் அவர்களுடைய வலி வேதனை முக்கியமானது. மற்ற சாதாரண தமிழர்கள் தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டின் சுகதுக்கங்களில் பங்கேற்றவர்கள் இறந்து போனால் அவர்களை வைத்து அரசியல் பண்ண முடியாது என்றால் தமிழர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வலி வேதனை அரசாங்கத்திற்கு தெரியாது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப 17 பேர் தமிழகத்தில் ராஜீவ்காந்தி அவர்களோட செத்து போயிருக்காங்க. இப்ப அவங்க குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்குது. அவங்க இறந்து போனதை பத்தி அந்த குடும்பத்துக்கு எந்த கவலையும் இல்ல. அவர்களுக்கு வலி வேதனை கிடையாது. அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாம். அதுதானே இந்த தீர்ப்பு. இது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம், இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு காலையில. இதுக்கு முன்ன எல்லாருக்கும் தெரியும். இப்ப இன்னைக்குதான் இவங்க பேரறிவாளன் முருகன் நளினி மேல இவங்களுக்கு எல்லாம் அக்கறை பொத்துக்கிட்டு வருது. எதுவுமே இல்லாத காலத்தில் அந்த பெண் சோனியா காந்திக்கு கடிதம் எழுதும் போது பல பேருக்கு எழுதினாங்க. யாராவது அன்னைக்கு திரும்பி பார்த்தாங்களா? சோனியா காந்தி அவர்கள் சொன்னாங்க அன்னைக்கு அவங்களுடைய நளினி அவர்களுடைய தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையை ரத்து செய்யணும்னு சொல்லி. யாராவது அவங்களை போய் திரும்பி பார்க்கணும்னு நினைச்சாங்களா? பிரியங்கா காந்தி போய் பார்த்தாங்க. இன்னைக்கு அரசியல் வந்தப்பறம் இன்னைக்கு இதெல்லாம் சொல்றாங்க. நான் ரெண்டு கேள்வி மட்டும் கேட்க விரும்புறேன். இதே ஜெயலலிதா அவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக ஏராளமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். இலங்கை தமிழர்கள் நலனுக்காக ஒரு துரும்பை கிள்ளியவர் அல்ல. வைகோ அவர்கள் பிரபாகரன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, அவரை பொடா சட்டத்தில் போட்டவர் இவர். இதே ஜெயலலிதா ஒரே ஒரு விஷயம், நளினி அவர்களை ஒரு வாரத்திற்கு முன்பு பரோலில் விடுவிக்க வேண்டும், ஒரு உறவினரை பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது நளினி அவர்களை பரோலில் விடுவித்தால் நளினி அவர்கள் ஜாமீனில் சென்றால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்று ஒரு வாரத்திற்கு முன்பு சொன்னவர் ஜெயலலிதா. 7 பேரை விடுவித்தால் அந்த சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாது. இது அரசியல் இல்லையா? ஓட்டு வாங்குவது என்றால் தேர்தல் வருகிறது என்றால் யாரை வேண்டுமானாலும் திறந்து விட்டு விடலாமா? மற்றவர்களுக்கு உணர்ச்சி கிடையாதான்னு நான் கேட்கிறேன். ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஜோதிமணி அவர்கள். சரியாக ஒரு 7-8 நாட்கள் முன்னதாக இதே தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை சொன்னது. நளினி அவர்களை நாங்கள் பரோலில், அதாவது சிறையில் இருந்து விடுப்பில் விட முடியாது, விடுதலை செய்வதல்ல, விடுப்பில் விட முடியாது. அதற்கான காரணம் என்ன? அவ்வாறு விடுப்பில் விட்டால் நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று இதே தமிழக அரசு ஒரு வாரம் முன்னால் சொன்னது. நான் அற்புதமாக அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னால் ஜோதிமணி அவர்கள் சொன்னாங்க, நளினியோடைய கருணைக்காக குரல் கொடுத்தது சோனியா காந்தி தான், அவருடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தான் என்று ஒரு பார்வை. இரண்டாவதாக இதே தமிழக அமைச்சரவை, இதே தமிழக அரசு தான் நளினியோடைய பரோலுக்காக, விடுவிப்புக்காக, ஒரு லீவுக்காக கூட மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று ஒரு வாரம் நாள் இதே தமிழக அரசு கூறியது. ஆனால் இப்போது தமிழக அரசை விடுவிக்க தயார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா, இதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று ஜோதிமணி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். நான் முதல்ல ஒரு தாயா அவங்க உணர்வை மதிக்கிறேன்னு சொன்னதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. அடுத்து 17 தமிழர்களுக்கு அவங்க இப்ப வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அந்த 17 உயிர் போச்சு அப்படின்றதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அந்த அம்மா மறுபடியும் 3 வயிறுகளை தூக்கல போறதுக்கு துடிக்கிறது ஏன்றதுதான் எனக்கு தெரியல. அந்த 17 உயிர்களை பத்தி இத்தனை நாளா எங்க வருத்தப்படாம இவங்கெல்லாம் என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னு தெரியல.
எந்த ஒரு உயிரும் பறிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக மரண தண்டனை எடுத்து போராடிட்டு இருக்கிறோம் நாங்க. அதனால உயிர் இழப்புன்றது எங்களுக்கும் வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடியது. முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அரிதலும் வழக்கில் இது அடங்காது, பயங்கரவாத செயலே அல்ல ராஜீவ் காந்தியை கொன்னது, இதுக்கு தடா சட்டமே பொருந்தாதுன்னு உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லி இருக்கு. தீர்ப்பு சொன்ன உடனே 19 பேர் விடுதலை ஆயிருக்காங்க. அது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இன்னைக்கு சதாசிவம் தெளிவா தீர்ப்பு சொல்லி இருக்காரு. இந்த 15 பேருக்கு தீர்ப்பு சொல்லும் போது கூட அவர் அதுதான் சொன்னாரு, கால நீடிப்பு மட்டுமே நான் கருத்துல எடுத்துக்கிறேன். அது தடா சட்டமா இருந்தாலும் பொடா சட்டமா இருந்தாலும் எந்த வழக்கா இருந்தாலும் எவ்வளவு பயங்கர வழக்கா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னாரு. அவங்களுக்கு எல்லாம் தண்டனை குறைப்பு வழங்கும் போது இவங்க எல்லாம் ஏன் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கல? இப்ப ராஜீவ்காந்தி கேஸ மட்டும் தடாவிலேயே வராது, இது சாதாரண வழக்குன்னும் போது இவங்க மரண தண்டனையை குறைக்கிறதுக்கு மட்டும் ஏன் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? சட்டப்படியும் நியாயப்படியும் தான் சதாசிவம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறாரு. அடுத்து நளினிக்கு வராங்க. 10 நாளைக்கு முன்னாலதான் இவங்க பரோல்ல விட முடியாதுன்னு சொல்றாங்கன்னு. ஒரு அரசியல்ல ஒரு அரசு 1000 சூழலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கு. அன்றைக்கு சூழல் இந்த முதல்வர் அம்மாவுக்கு அது இருந்தது. ஆனா இன்னைக்கு சதாசிவம் எல்லாரும், அதாவது 20 ஆண்டுகள் இருந்து அதிகப்படியான தண்டனை, ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் ஆயுள் சிறைவாசிகள் இவ்வளவு நாள் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க. இந்த தண்டனை குறைந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் மாநில அரசாங்கம் கைக்கு போகுது, அவங்க முடிவெடுத்து விடுதலை செய்யலான்ற தெளிவா தீர்ப்பு கூறியிருக்காரு. அதன் அடிப்படையில இன்னைக்கு நளினி உட்பட எல்லாரையும் விடுதலை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல இவங்க என்ன குறைய கண்டாங்க? ஆக இவங்க 3 பேருக்கும் எந்த நல்லது அறிவிச்சாலும் குறை காணணும், அதுல நாம குளிர் காயணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட தான் இந்த மாதிரி ஆட்கள் செயல்படுறாங்க. இவங்க சட்டப்படியும் உங்களோட உணர்வு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொன்னாங்க, அதாவது தடா நீதிமன்றம் தடா அடிப்படையில் போட்டதான் செல்லாத சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சே தவிர வழக்குல இருந்து யாரையும் விடுதலை பண்ணல. 19 பேர் விடுதலை ஆனாங்கன்னா அவங்க போதிய அளவு தண்டனை அனுபவிச்சிட்டாங்க அப்படிங்கறத விடுதலை செய்யப்பட்டது தவிர அதுல அம்மா சொன்னாங்க அவங்க எல்லாம் விடுவிக்கப்பட்டாங்க சொல்லிட்டு. யாருமே நிரபராதிகள் என்று விடுவிக்கப்படவில்லை. இந்த வழக்கை பொறுத்தவரை தண்டனை காலம் அனுபவித்ததனால் விடுவிக்கப்பட்டார்கள். ஒன்று. இரண்டாவது, தமிழக அரசு பரிசீலிக்கலாம் என்றுதான் உச்சநீதிமன்றம் சொன்னதை தவிர தமிழக அரசு விடுவிக்கலாம் என்று சொல்லவில்லை. இது மாநில மத்திய அரசுடைய உச்சநீதிமன்றம் மன்னிக்கிறது, உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுடைய முடிவுக்கு தான் முடிகிறது. அப்போது மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது. இவருடைய கோரிக்கை ஒரு வாரம் முன்னால் ஏற்ற சட்ட அரசியல் சூழ்நிலை என்ன, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்ன மாறுபாடு ஏற்பட்டுள்ளது, இனிமேல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதா? ஒரு வாரம் முன்னால் நளினி ஒருவர் 1 மாத காலத்துக்கு விடுமுறையில் செல்வதாக இருந்தது. இப்போது கிட்டத்தட்ட 7 பேர் முழுமையாக வெளிவர இருக்கிறார். இப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதா என்பது காங்கிரஸ் கேள்வி. நான் 2 விஷயத்துக்கு நான் பதில் சொல்றேன். அது கூட அவங்க சொன்னது ஒண்ணு, ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எடுக்கிறாங்க. 17 பேர் ராஜீவ்காந்தியோடு இறந்த அந்த கொல்லப்பட்ட அந்த 17 பேருக்காக உங்களுக்கே அந்த வலி ஏற்படல அப்படின்னாங்க. வலி ஏற்பட்டுச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 3 பேரையும் தூக்குல போட்டு கொல்றதுனால அந்த வலி தீர்ந்துருமா? 3 பேருமே விடுதலை ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இது இதுக்கு இந்த 3 பேருக்கு மட்டுமே இல்ல, இது 302 அரசியல் அரசியல் சட்டத்திலே இருக்குது, சிஆர்பிசில இருக்குது, ஐபிசில இருக்கு. எந்தெந்த குற்றத்துக்கு எந்தெந்த தண்டனை இருக்கக்கூடிய விஷயம். இது ஏதோ உச்சநீதிமன்றமோ காங்கிரஸ் அரசோ பாரதிய ஜனதா அரசோ தமிழக அரசோ செய்ய விஷயம் அல்ல. இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனை இது விதிக்கப்பட்டு வந்திருக்கிறது, இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த தண்டனையின் மீது இந்த தீர்ப்பு எந்த இடத்திலும் குறை காணவும் இல்லை, அதன் மீது கருத்து சொல்லவும் இல்லை. அந்த 3 உயிர் போற சரியா அப்படின்னு கேட்கறது பொருத்தமா இருக்கு. நான் இவங்களுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா இவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இந்த உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு அப்பாற்பட்டு சென்று இவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் அந்த தீர்ப்பை பேசவில்லை, மாறாக எங்களுடைய நிலையை பேசினார்கள். அந்த நிலையை பேசியதற்காக நான் அளிக்கக்கூடிய பதில் இது. 17 பேர் இறந்தவர்களினுடைய குடும்பத்திற்கு நான் பேசி முடிச்சோன்னு நீங்க பேசுங்க. 17 பேருக்கு இருக்கிற வலி அப்படின்றது மேலும் ஒரு 3 பேர் கொல்றதுனால அந்த வலி போயிடாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்படி அந்த 17 பேர் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க. இந்த பாதுகாப்புல இருந்தவங்க கலந்து அவங்கள்ட்ட போல 17 பேர் பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க. அவங்களுடைய மரணமும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அரசியல் சாசனத்தால் முழுக்க முழுக்க நீதிமன்ற விசாரணைகளை கடந்து விசாரித்து தண்டனை நிறைவேற்றப்படுறது எப்படி ஒண்ணாக முடியும்? நீங்க சொன்ன லாஜிக்கலா இருக்கா, லீகலா இருக்க முடியுமா? இல்லைங்க, நான் ஈக்குவேட் பண்ணல. நீங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பலி என்பது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை நாங்களும் சந்தித்திருக்கின்றோம். நாம் தமிழர் கட்சி சந்தித்திருக்கிறது. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதிலும் நாங்கள் முன்னெடுப்பு செய்திருக்கின்றோம். சீமானாக இருக்கட்டும், எங்களுடைய கட்சியினுடைய துறைத் தலைவர் ஷாகுல் அமீதாக இருக்கட்டும், நாங்கள் எங்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்திலேயே அந்த காவல் அதிகாரி பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. அந்த குடும்பத்திற்கு நாங்கள் தகுந்த உதவியை நாங்கள் செய்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அப்படிப்பட்ட மனிதாபிமானம் மற்றவர்கள் எல்லாம் அல்ல.
இங்கே பேச வந்திருக்கக்கூடிய விஷயம் என்பது இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு. இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கின்றேன். ஒரு வாரத்திற்கு முன்னிருந்த சூழலில் அப்படி காவல்துறை சொல்லியது என்றால், அந்த காவல்துறை சொல்லிய அந்த நிலைப்பாட்டிற்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய சம்மதம் இருக்கின்றது இல்லை என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒன்று, இன்றைக்கு தமிழக அமைச்சரவை கூடியது என்பதற்கான அந்த சூழல் உருவாக்கப்பட்டது நேற்று இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. இந்த 3 பேரினுடைய விடுதலை தொடர்பாக அது அளித்த தீர்ப்பு. எனவே அவர் அந்த இந்த இது கூடுகிறார்கள். எனவே பழைய ஒரு வாரத்திற்கு முன்னால் அப்படி செய்தவர்கள் இன்றைக்கு இப்படி செய்கின்றார்கள் என்பதற்கு நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்ல? ஒரு வாரம் முன்னாடி இவர்களை விடுதலை செய்ய முடியாது சொல்லியிருந்தா லாஜிக் இருக்கும். விடுதலை செய்தால் விடுமுறையில் விடுவித்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி சொன்னாங்க. இந்த ஒரு வாரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? சட்டம் ஒழுங்கை முழுமையாக செயல்படுத்தப்பட்டிருக்கா? ஏதாவது ஒரு வாரத்தில் மாற்றம் ஏற்பட்ட மாற்றம் என்ன? உள்ளபடியே பாண்டே, இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியது தமிழக அரசு தான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தமிழக அரசு அல்லது தமிழக காவல்துறை சேர்ந்தவர்கள் தான். ஏன் என்று கேட்டால் இது ஒரு முரண்பாடு. சகோதரி எழுப்பிய அந்த முரண்பாடு என்று ஒப்புக்கொள்கிறீர்கள். இது ஒரு முரண்பாடு நிச்சயமாக. ஆனால் அதை வைத்து இன்றைக்கு இந்த அமைச்சரவை கூடி முடிவெடுக்கப்பட்டதை ஒரு அரசியல் என்றோ அல்லது மற்ற விதத்திலோ திரிக்கக்கூடாது என்று நான் கூறுகிறேன். நீங்கள் முரண்பாடு என்று இந்த முரண்பாடுக்கான காரணத்தை அவர்கள் கற்பிக்கிறார்கள். திருப்பி அற்புதமா அவங்க கேட்கறதும் சரி, தோழர் கேட்கறதும் சரி. இப்ப ஒரு உயிர் கொண்டதுக்கு இன்னொரு உயிர் தீர்வாகுமான்னு கேட்கிறாங்க இவங்க. இப்ப நீங்க ராஜீவ் காந்தி பத்தி யோசிச்சு பார்க்கணும். ஒரு 40 வயசுல ஒரு இளம் தலைவர். அவர் வந்து ஒரு தனி மனிதர். அவர் வந்து 2 குழந்தைக்கு அப்பா. அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவர் நம்பி ஒரு கட்சி இருக்கு. அவர் இந்த தேசத்தை முன்னெடுத்து போயிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து இன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு தேசத்தை 5 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் முன்னெடுத்து சென்ற தலைவர் அவர் மரணம் மட்டும் இன்று நிகழாமல் இருந்திருந்தால், ஒரு நிமிஷம், அவர் மரணம் மட்டும் இன்று நிகழாமல் இருந்திருந்தால் இந்தியா இன்னும் 30 ஆண்டுகள் போயிருக்கும். ஆனா என்னன்னா இத்தனை இருந்தும் அரசியல் கருத்து இல்ல. நான் இவங்க சொல்றதுக்கு பதில் தான் சொல்றேன். என்னை முடிக்க அனுமதி. நிச்சயமா நீங்க வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிச்சயமா அனுமதிக்கிறேன். சென்டென்ஸ் முடிக்காம நீங்க குறுக்கிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு அவருக்கு குறிக்கிட்ட அம்மா குறித்த ஏன் சொல்றேன். நீங்க ராஜீவ் பற்றியும் இலங்கை பற்றியும் விடுதலை பற்றி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கருத்து சொல்லாம நான் இதான் சொல்ல போறேன். நீங்க அசியூம் பண்ணி பேசுனீங்கன்னா நான் பேச முடியாது. 30 ஆண்டு தலைவர் இதெல்லாம் சொல்லிட்டு போனீங்கன்னா நேரம் இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருந்தும் இப்ப நீங்க கேட்ட மாதிரி அவர்களை முதலிலேயே தூக்கலை போட்டிருந்திருக்கலாம். ரத்தத்துக்கு ரத்தம், கொலைக்கு கொலை, மரணத்திற்கு மரணம் என்று காங்கிரஸ் நினைத்திருந்தால் நீங்க வந்து நளினி மன்னிப்பு கடிதம் நளினி கடிதம் எழுதியது போல சோனியா காந்தி அவர்கள் அதற்கு வந்து நீங்க ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க மாட்டார். நாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த போதும் இந்த கேஸ் 10 ஆண்டு காலம் இழுத்திருக்காது. நாங்கள் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார். தனிப்பட்ட முறையில் நான் தூக்கு தண்டனையை மரண தண்டனையை ஆதரிக்கவில்லை என்று அவர் இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்கார். பிரச்சனை அதுவல்ல. அதனால நாங்க தூக்கு தண்டனை இவங்களை ஏன் தூக்குல போடணும் அற்புதமால் கேட்கிறதோ வந்து இல்ல தோழர் கேட்கறதோ வந்து முறையாகாது. அப்படி நாங்க நினைக்கல. இது வந்து இன்னைக்கு அபிஷியலாம அவர் பேசியிருக்காரு. ஒண்ணு. இரண்டாவது விஷயம் இதுல என்ன பாத்தீங்கன்னா, இதுல வந்து ராஜீவ் காந்தி, காங்கிரஸ் கட்சி, இந்தியா எல்லாத்தையும் தாண்டி ஒரு லார்ஜர் பிக்சர் இருக்கு. இப்ப வந்து தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைக்கிறதுங்கிறது வேற. ஒரு நாகரிகமான சமூகத்தில் ஒரு பக்கம் வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. கொலை நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது. இதற்கு வந்து தண்டனை கிடைக்க வேண்டும். அந்த தண்டனை தூக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டனையா குறைக்கலாம் அப்படிங்கறதுல வந்து யாருமே வந்து இன்னைக்கு எதிர்க்கிறது சொல்லல. ஆனா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, ஒரு குற்றவாளி இப்ப வந்து ஒரு பாலியல் வல்லுறவு வழக்கு நடக்குது. இப்ப நிர்பயா கேஸ்ல கற்பழிப்பு நடந்தப்ப எல்லாமே இந்தியாவே கொதிச்சு எழுந்தது. இப்ப அவர்களுக்கு வந்து தண்டனை அனுபவிச்சு உள்ள இருக்காங்க. இப்ப 10 ஆண்டுகள் அவங்க கம்மன் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நாளைக்கு திறந்து விட்டுலாமா? இந்தியாவில் இருக்கிற பல பெண்களை யாராவது தெருவுக்கு தெரு இன்னைக்கு வந்து 5 நிமிடத்துக்கு ஒரு கற்பழிப்பு நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப அவர்களை எல்லாம் நன்னடத்தை காரணமாக திறந்து விட முடியுமா நான் கேட்கிற ஒண்ணு. இரண்டாவது கேள்வி, தமிழக முதல்வரோட தொடர்பு நான் சொல்றது, தமிழக முதல்வர் அவர்கள் லஞ்ச ஊழல் வழக்குக்காக கைது செய்யப்பட்ட பொழுது தர்மபுரியை சேர்ந்த விவசாய கல்லூரி மாணவர்களை அதிமுகவை சேர்ந்தவர்கள் எரித்தார்கள். அதிமுகவை சேர்ந்தவர்கள் 3 மாணவிகளை எரித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 10 ஆண்டுகள் கழித்து இதே முதலமைச்சர் நாளைக்கு வந்து சட்டமன்றத்தில் இந்த வழக்கை முன்னுதாரணம் காட்டி அந்த 3 மாணவிகளை எரித்துக் கொன்றாலும் பரவாயில்லை, நான் அவர்கள் விடுதலை செய்வேன் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நான் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, சாதாரணமானவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு இந்திரா காந்தி கொலைக்காக சீக்கியர்களை கொலை செய்ததை போல ராஜீவ் காந்தி கொலைக்காக தமிழர்களையும் கொலை செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்களா?
அரசியல் வருகிறது என்றால் தமிழர்களுடைய அத்தனை உயிரையும் முதலமைச்சர் பணைய வைப்பாரா என்றுதான் நான் கேட்கிறேன். நாளைக்கு அவர் அவரை திறந்து விட மாட்டார் என்று என்ன நிச்சயம்? நான் திரு அதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க இடைவெளிக்கு முன்னாடியே நீங்க உள்ள வர வேண்டியதா போச்சு. நான் உங்களை வரவேற்க முடியாம போனதுக்கு மன்னிக்கணும். உங்கள்ட்ட என்னுடைய கேள்வி ரொம்ப சுருக்கமா கேட்க விரும்புறேன். இதுல ஒரு அடிப்படை தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு விரிவான அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க, அமைச்சரை கூறி பண்ணிருக்காங்க. இதுல சட்டப்படிதான் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்க, 2-3 இடங்கள்ல இதற்கு முந்தைய அரசு என்ன செய்தது அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. கருணாநிதி செய்யல, கருணாநிதி துரோகம் பண்ணாரு, கருணாநிதியோட இயலாமை எல்லாம் சொல்லிட்டே வர்றாங்க. இப்ப இது அதிமுக அரசா திமுக அரசாங்கிறது அரசியல் கட்சிக்குள்ள நமக்குள்ள, ஆனா சட்டத்தை பொறுத்த அளவுக்கு தமிழக அரசு அப்படிங்கிறது தான். இதற்கு முன்னால் ஒரு தமிழக அரசு வேற முடிவு எடுத்தது, இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு வேற முடிவு எடுக்கிறது. இப்ப இதுல ஒரு அரசியல் பார்வை, சட்ட பார்வையை தாண்டி மனிதாபிமான பார்வையை தாண்டி ஒரு அரசியல் பார்வை தான் மேலோங்கி நிற்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? அதாவது நீங்க அரசியல் பார்வைன்னு சொல்றது உங்களுக்கு சரியா இருக்கலாம், எனக்கு அது சரியா தெரியல. ஆனா நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்ன இருந்த அரசாங்கம் வேற மாதிரி முடிவு எடுத்ததுன்ட்டு, அந்த உண்மை உங்களுக்கு தெரியுது, அது தெரியுது. ஆனா அந்த முடிவு எடுத்தவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு கூட இது தாமதமா தான் எடுத்திருக்காங்க, இது விரைவா எடுத்திருக்கணும்னு சொல்றாங்க. ஆக இந்த தாமதத்துக்கு காரணம் அவங்க எடுத்த முடிவுக்கு இன்னைக்கு மாறுபட்ட முடிவு எடுத்தாங்க. இந்த அரசாங்கம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சரியான முடிவு எடுத்திருக்காங்கன்றதுதான் எங்களுடைய பார்வை. சரியான முடிவா தவறான முடிவா சொல்ல வர்றது முயற்சி நடக்கும். ஏன்னா ஏன் சரியான முடிவுன்னு சொல்றேன்னா, அந்த தவறான முடிவு எடுத்தவங்க கூட இன்னைக்கு ஏத்துக்கிறாங்க. அதனால இது சரியான முடிவுன்னு சொல்றேன். ரெண்டாவது, அப்போ அவங்க ஏற்கனவே தவறான முடிவு எடுத்திருக்காங்கன்றத நான் சொல்லல, நீங்களே சொல்லிட்டீங்க. அது ஒரு கண்ணோட்டம். என்னுடைய கேள்வி என்ன, யார் கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படிங்கறது ஒரு நோக்கம். ஒரு பக்கமா அலை வீசுது, அப்ப இந்த அலையோடைய சாதகத்தை பலனை நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற முயற்சி எல்லார் பக்கமே தெரிகிறது. இதுல கிரெடிட்டுக்காகவோ அல்லது இதனால அரசியல்ல பெரிய அதிமுகவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு என்பதற்காகவோ எடுக்கப்பட்ட முடிவல்ல. இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உணர்வு. தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட போராட்டங்களின் அந்த அரசாங்கம் புரிந்து கொண்ட காரணத்தால் எடுத்த முடிவு. இது உலக தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற முடிவு. இது சட்டம். நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இந்த வழக்கை மறுபரிசீலனை செய்யல, இந்த வழக்கை விவாதிக்கல, இதுல குற்றம் செஞ்சாங்களா செய்யலையான்றத பத்தி எல்லாம் அவங்க அதை பேசல. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இவங்க கொடுத்த அந்த கருணை மனுவை மத்திய அரசாங்கம் 11 வருஷமா வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த தூங்கிட்டு இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் அவங்க மரண தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே அந்த மரண தண்டனையை சித்திரவதையை அனுபவிச்சுட்டாங்க. மனதார அவங்க மரண தண்டனையை நோக்கி ஒவ்வொரு நொடியும் ஏங்கிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு தண்டனையை தந்துருச்சு. இனிமேல் மேலும் அவங்களுக்கு தூக்கு தண்டனை தர தேவையில்லை, அதனால ஆயுள் தண்டனையா தரலாம்னு சொன்னாங்க. அதை சொன்னதோடு நிறுத்தாம இந்த ஆயுள் தண்டனைகளை குறைப்பதற்கோ அல்லது நீக்குவதற்கோ மாநில அரசாங்கத்திற்கு உரிமை இருக்கு. அதை அவங்க செயல்படுத்த முடியும் சொல்லி அவங்க சொன்னதுக்கு பிறகு அதை செயல்படுத்தினாங்க. இதுல எந்த இடத்திலையும் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டத்துக்கு புறம்பாவோ அல்லது இதுவரை நடந்த நடைமுறைகளுக்கு மாறாவோ சட்டத்தில் இல்லாத ஒன்னையும் செய்யல. இன்னும் சொல்ல போனா ஆயுள் தண்டனையை நீக்குவதற்கும் ஆயுள் தண்டனையினுடைய குற்றவாளிகளை விடுவிப்பதற்கு மட்டுமில்லாமல் அவர்கள் தண்டனையை குறைப்பதற்கும் மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. கவர்னருக்கு இல்ல, அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு. உதாரணத்திற்காக மதுரையில் பட்டப்பகலில் நடைபெற்ற லீலாவதி படுகொலையில் சம்பந்தப்பட்ட முத்துராமலிங்கம் என்பவர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது 6 ஆண்டுகளில் அப்போது இருந்த அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக ஆயுள் தண்டனை குற்றவாளிகளை அரசாங்கம் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் தமிழக முதல்வர் செய்ததும் இதற்கு முன்னால் மாநில அரசுகள் பெரியார் நினைவு தினம், அண்ணா பிறந்த தினம் என்று பல சந்தர்ப்பங்களில் ஆயுள் தண்டனை பெற்றவர்களாக விடுதலை செய்திருக்கிறது. அது எல்லாமே செக்ஷன் 432 படி அறிவிக்கப்பட்ட 432 433 படி மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரங்கள். இந்த வழக்கு மாநில அரசால் நடத்தப்பட்ட வழக்கு அல்ல, இது மத்திய அரசால் நடத்தப்பட்ட வழக்கு. மத்திய அரசால் நடத்தப்பட்ட வழக்கு பிரிவு 432 433 செல்லாது. 432 432 435க்கு உட்பட்டது என்கிற அரசியல் பார்வை. நீங்க மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்கிற சட்டம் இல்ல. அதுதான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இதை உச்சநீதிமன்றம் இது அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை சுட்டிக்காட்டி இவங்க மத்திய அரசாங்கம் அந்த சிபிஐ வழக்கு நடத்ததுனால
இந்த அதுக்குரிய அவங்களுக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. அந்த 3 நாளுக்குள்ள அவங்க அதை தடைப்படுத்தணும்னா தடைப்படுத்த முடியும். அப்படி 3 நாள் தடைப்படுத்த முடியும். மறுபடியும் ஒரு 11 வருஷம் காக்க வைக்க கூடாதுன்றதுக்காக 3 நாள் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 3 நாளைக்குள்ள மத்திய அரசு அனுமதி கொடுக்கல, அவங்களுடைய மறுப்பு தெரிவிச்சாங்கன்னு. மறுப்பு தெரிவிச்சாங்கன்னா சட்டப்படி என்னவோ அதான் நடக்கும். மறுப்பு தெரிவிக்கலன்னா அது அவங்க மத்திய அரசாங்கம் ஏத்துக்கிட்டதா நடக்கிட்டு அடுத்த நடவடிக்கை போவாங்க. இப்படி கெடு விதிக்கிறதுக்கு எதுவும் அதிகாரம் இல்ல மாநில அரசுக்கு அப்படிங்கிறது சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. சரி, அது சட்டம் சொல்லும்ல. இப்போ தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்கனவே ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்ன ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியிலும் சேர்ந்து தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தை மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் பரிசீலனை செய்யல. அந்த தீர்மானத்தை அவங்க மதிச்சாங்களான்னு தெரியல. ஒரு தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தீர்மானம் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு பொது பிரச்சனை, தமிழ்நாட்டில் அது சட்டம் ஒழுங்கு பாதிப்பு உருவாக்கக்கூடிய பிரச்சனை, இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் முன்வைக்கின்ற பிரச்சனை. இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்றம் ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளையும் சேர்த்து தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகு 2.5 வருஷம் அதை பத்தி பரிசீலனை பண்ணலையே. ஆக அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் எதையுமே தமிழ்நாட்டுக்கு சரியா தப்போ அதை அவங்க இந்த 11 வருஷமா கூட அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் மத்திய அரசாங்கம் கிட்ட இருந்ததை ஏன் செய்யல? அவங்க செய்யலன்றதுனால ஒருத்தர் தொடர்ந்து துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா? அப்போ மாநில அரசாங்கம் அதை வேடிக்கை பார்க்க முடியுமா? எங்களுக்கு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்க அவங்களை விடுதலை செய்யறோம். நீங்க அதை கவனிக்காம இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு இல்ல, மாநில அதிகாரம் இல்லன்னா அதை சொல்லணும்ல, அது சொல்லட்டும். மத்திய அரசு என்ன செய்யுது பார்க்க வேண்டியிருக்கு. நான் திரு ஐயனாண்ட கேட்க விரும்புறேன். இதுல ஒரு முக்கியமான பார்வை பாத்தீங்கன்னா, நீதிமன்றம் பல்வேறு வழக்கில் வேறு விதமான தீர்ப்புகளை கொடுத்திருக்கு. ஒரே நீதிமன்றம் இதுல காலதாமதத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதே நீதிமன்றத்தில் இன்னொரு நீதிபதிகள் சொல்றாங்க காலதாமதத்தை பார்க்க கூடாது, இதுல நம்ம குற்றத்துடைய தன்மையை தான் பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இது நீதிமன்ற தீர்ப்பு மட்டும் இல்ல, அமைச்சரவைகளும் கூட மாறி மாறி தீர்மானிக்கிறாங்க. 2002 இதே தமிழக அமைச்சரவை விடுதலை புலிகள் இயக்கத்தையும் அதனுடைய தலைவர் பிரபாகரனையும் இங்கே நாடு கடத்தி கொண்டு வரணும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றது இதே தமிழக முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில். அதன் பிறகு இதே தமிழக முதலமைச்சர் ஆட்சி காலத்தில் இவர்கள் 3 பேருக்கு விடுதலை செய்ய வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்று மத்திய அரசு கோரிக்கை கொடுத்தது. இன்று அதே அமைச்சரவை கூடி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. மாறுபட்ட பார்வைகள் நீதிமன்ற தீர்ப்பு மாநில அரசுடைய முடிவில் இருந்தா எது சரி என்பதை மக்களுக்கு யார் சொல்ல? ஒரே ஒரு இது சம்பந்தமா ஒரே ஒரு இதே தமிழ்நாடு நளினியுடைய தூக்கு தண்டனையும் குறைச்சி தீர்மானம் போட்டிருக்காங்க. இதே தமிழ்நாடு அமைச்சரவை அடிப்படையில நீங்க ஒண்ணு பார்க்கணும். நம்ம கட்டாயம் அரசியலை விவாதிக்க முடியாது. இன்னைக்கு நாம இங்க கூடி இந்த விவாதிக்கிறதுக்கு காரணம் தமிழக அரசு உச்சநீதிமன்றம் நேற்று அளித்த தீர்ப்பின் அடிப்படையிலானது. நீங்க சொல்றீங்க நீதிமன்றம் முன்னாடி ஒரு தீர்ப்பு அளிச்சது அப்புறம் மாத்திடுச்சு. பொதுவா கருணை மனு மீது முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பல்வேறு வழக்குகளில் ஆராய்ந்து விட்டு இன்றைக்கு வந்திருக்கிறது. ஏதோ இப்பொழுதுதான் இதை புதிதாக நடைபெறுகிறது என்று நீங்கள் கருத வேண்டாம். எல்லோருக்கும் தெரியும் விஷ ஊசி கொலை வழக்கு வரப்பாண்டே விஷ ஊசி கொலை வழக்கில் வைத்தீஸ்வரன் என்பவருடைய மனு இந்த மாதிரி 8 ஆண்டு காலத்திற்கு மேல் முடிவெடுக்கப்படாமல் பிறகு முடிவு செய்யப்பட்ட பொழுது அவர் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்திற்கு சென்று சொன்ன பொழுது இவ்வளவு தூரம் காலதாமதமானதற்கு உரிய காரணத்தை மத்திய அரசு தரவில்லை. எக்ஸிகியூட்டிவ் தாமதம் ஒரு காரணமாகும் என்று உச்சநீதிமன்றம் பலமுறை நிரூபித்திருக்கிறது. நான் இல்ல சொல்ல. என்னுடைய கேள்வி, உச்சநீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்புகளை அளித்துக் கொண்டே இருக்கிறது, மாநில அமைச்சரை மாறுபட்ட தீர்ப்பு அளித்துக் கொண்டே இருக்கிறது, மாறுபட்ட தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டே இதே தமிழக அரசு தான். நான் ஏற்கனவே திரு குமார் சொன்னது போல இது அரசு என்று தான் பார்க்க முடியும். அதிமுக அரசா திமுக அரசா என்று பார்க்க முடியாது. நம்ம அரசு தான். இப்ப இவர்களை மாறி மாறி ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் போது எது சரி எது நியாயம் என்பதை காமன் மேனுக்கு சாமானியனுக்கு யார் சொல்வது? அதுதான் அந்த இடத்துலதான் ஒரு அடாப்ஷன் ஒன்று இருக்குது. தி லாஸ்ட் வேர்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் அப்பீல் கோர்ட் எது அப்படின்னு உச்ச நீதிமன்றம். இப்ப இந்த புல்லர் கேஸ்ல கடைசியா கொடுத்தாங்க இல்லையா ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த வழக்குல அமிகஸ் குரேவா இருந்த திரு அந்தி அர்ஜுனா அவர்கள் பெற்ற வழக்கு தான் அப்பொழுது கடைசியாக இருந்தது. அதாவது ஒரு ரீசனபிள் பீரியட் என்று கருதக்கூடிய அளவிற்கு அந்த காலகட்டத்திற்குள் மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து அதன் மூலம் அவர்கள் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறாமல் இருந்துவிட்டால் அந்த கடும் தண்டனை மரண தண்டனை என்பதை குறைத்து ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம் என்பதுதான் கடைசி வார்த்தையாக இருந்தது. புல்லர் வழக்கில் மட்டும் அது மாற்றப்பட்டது. குற்ற செயலினுடைய தன்மையை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னது. ஆனால் இங்கே வரும்பொழுது இந்த மூவர் அமர்வு என்ன சொல்லுகின்றது என்றால், ஒரு தீர்ப்பு என்பது முடிந்து போன விஷயம். அது தீர்ப்புக்கான விடயம் தான். அது தடா வழக்கா பொடா வழக்கா ஐபிசி வழக்கா என்பது தீர்ப்பின் போது முடிந்துவிட்ட விஷயம். அது இல்ல. தட் இஸ் நாட் த கண்டென்ஷியஸ் இஷ்யூ. whereas here the right of the prisoner convict is to be taken.
அப்படின்னு சொல்லித்தான் ஆர்டிகல் 21 அவங்க சொல்றாங்க. அது வலிமையா பேசித்தான் அவங்க 40 பேஜ் அதை பத்தி விளக்குறாங்க. இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தயவு செய்து நாம் பார்த்து படிக்க வேண்டும். அதில் இருப்பதெல்லாம் எந்த விதத்திலும் இது குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தின் மீது கேள்வி எழுப்பவில்லை, மாறாக எக்ஸிகியூட்டிவ் இதை பற்றி செய்ய வேண்டிய உள்துறை அமைச்சகம் ஏன் இவ்வளவு பெரிய தாமதம் ஏற்பட்டது என்பதற்கு இந்த இன்னார்டினேட் டிலேக்கு the reason has not been given. நம்ம வந்து இன்னைக்கு காலையில் இது பற்றி நம்ம வந்து ஒரு கலந்தாலோசனை நிகழ்ச்சி பண்ணும்போது மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த 3 பேருடைய பிரேயர்ல அவருடைய கோரிக்கையிலேயே அவர்கள் வந்து எங்களுடைய மரண தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையா குறைங்கன்னு தான் கேட்டிருக்கிறாங்களே தவிர அதிலிருந்து முடிவைக்கான தீர்வு சொல்லுங்க அவங்களுடைய பிரேயர்லயே இல்ல. ஆனால் உச்ச நீதிமன்றம் ஒரு மடி மேலே சென்று 432 433 நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வழிகாட்டுவது இது வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய வரையறைக்கு உட்படாத விஷயம். அவர்கள் தேவையில்லாம இந்த விஷயத்தை ஏன் சொல்லாங்க ஒரு வேப்பளிக்க விஜயன் கேள்விப்பட்டார். விஜயன் ஏன் அவர் சொன்னார் என்று தெரியவில்லை. விஜயன் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர். அப்படிப்பட்டவர் there is one called double jeopardy. ஒரு தண்டனை, ஒரு குற்றத்திற்கு 2 தண்டனை அளிக்க முடியாது. நீங்கள் ஒருவர் மீது தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது இந்த 23 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் இவர்களை தூக்கில் போட்டீர்கள் என்றால் that amounts to double jeopardy. இரட்டை தண்டனை ஆகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்கக்கூடாது என்பதனால் தான் 23 ஆண்டுகள் அவர்கள் இந்த சித்திரவதையை அனுபவித்து விட்டார்கள். எனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 432 கீழ் நீங்கள் பரிசீலியுங்கள். இன்னும் சொல்லப்பட நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, செய்யலாம். ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்ப மத்திய அரசு வந்து கடைசியாக மரண தண்டனை நிறைவேற்றியது வந்து கடந்த ஆண்டு 2013 அப்சல் குருவுக்கும் அஜ்மல் கசாப்புக்கும் நிறைவேற்றினாங்க. ஓராண்டு இடைவெளியில கடைசியாக நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனை. அதற்கு முன்னால் இந்தியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகிறது. 8 ஆண்டுகள் 2004 இருந்து நிறைவேற்றப்படவில்லை, 2012 தான் நிறைவேற்றப்படுகிறது. இந்த 8 ஆண்டுகள்ல இந்தியா முழுக்க விதிக்கப்பட்ட மரண தண்டனைகள், வழக்குகள் விதிக்கப்பட்ட மரண தண்டனைகள் 8 ஆண்டு தாமதமாகி போச்சு. 2004க்கு பிறகு விதிக்கப்பட்ட மரண தண்டனை எல்லாமே 8 ஆண்டுகள் ஆயிப்போச்சு. இன்னைக்கு சொல்லப்போனா 13 ஆண்டுகள் ஆயிப்போச்சு. எல்லோரையும் முடித்துவிட வேண்டியதானே. இதுதான் இங்க சொல்றேன். அதாவது இங்க நம்முடைய நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகள், அதனுடைய டோட்டல் மெக்கானிசம், இது கிருஷ்ணய்யர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தண்டிக்கப்பட்ட எல்லோருமே கருணை மனு செய்வதில்லை. அப்படி கருணை மனு செய்தவர்கள் எல்லாம் கருணை மனு நிராகரிக்கப்படும் பொழுது இதை வைத்து மேல்முறையீடு செய்யலாம் என்ற அனுகூலம் நீங்கள் நன்றாக ஒரு நேற்றை குறிப்பிட்டிருந்தால் தெளிவாக உச்ச நீதிமன்றம் மரண தண்டனை விதித்த பிறகு இவர்கள் வந்து அப்பீல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தானாகவே கருணை மனு சென்று விடுகிறது திரு தியாகராஜன் சொன்னார். யாருமே விண்ணப்பிக்க வேண்டிய என்ற அவசியம் இல்லை. இல்ல எங்க இருந்து போகுது? திரு தியாகராஜன் குறிப்பிட்டிருந்தார் சிறைத்துறை அதிகாரியிடமிருந்து செல்ல வேண்டும். அப்படி எல்லா வழக்குகளையும் சென்றிருக்கிறது என்று ஒருபோதும் கூற இயலாது. ஒரு ஆதாரம் இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு வந்த ஒரு வழக்கையே நான் சொல்லுகின்றேன். 3 பேருக்கு ஒரே வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 2 பேர் அந்த கருணை மனு, 3 பேருடைய கருணை மனுவும் இதாகிவிட்டது, நிராகரிக்கப்பட்டு விட்டது. 2 பேர் மட்டுமே மேல்முறையீட்டிற்கு வந்தார்கள். அவர்களுடைய தண்டனை குறைக்கப்பட்டது. மற்றொருவர் என்ன ஆனார்கள் என்று உச்சநீதிமன்றம் கேட்டது. அவரை நாங்கள் ஏற்கனவே தூக்கில் போட்டு கொன்று விட்டோம் என்றார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும். தன்னிச்சையாக அந்த கருணை மனு போகும் என்றால் இந்த நிகழ்வு ஏன் நடந்தது? இல்ல, என்னுடைய கேள்வி வேற. நான் கேட்கிறது 2004க்கு பிறகு இதுவரை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு பிறகு தண்டிக்கப்பட்டவில்லை. நிறைவேற்றப்பட்ட விஷயங்கள் அந்த 2 வழக்குகள் தான். 8 ஆண்டுகள் நிறைவேற்றப்படவில்லை. இப்ப 13 ஆண்டு இடைவெளி ஏற்பட்டது. 2004 கூட 11 ஆண்டு இடைவெளி ஏற்பட்டது. இப்ப இந்த 11 ஆண்டுகள் விதிக்கப்பட்ட மரண தண்டனை அத்தனையுமே விடுவிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான் உங்களுடைய பார்வையில். இல்ல நீங்க கவனிக்கணும் ஐயா. நம்ம இன்டர்பிரேஷன் பண்றதுக்கு இந்த வழக்குல ஒண்ணு எந்த சந்தேகமும் இல்லை, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் கருணை மனுவை உரிய காலத்தில் முடிவெடுத்திருந்தீர்களானால் எங்களுக்கு இந்த வேலை இல்லை. நீங்கள் ஏன் முடிவெடுக்கவில்லை என்பதற்கு நீங்கள் இந்தியாவினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் கொடுத்த காரணங்கள் போதுமானதாக இல்லை. எனவே இந்த தாமதம் இல்லாமல் முதலிலேயே முடிவெடுக்கப்பட்டு தூக்குதல் நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஐயனார் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். இல்லை, இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை, இந்த நாட்டினுடைய சட்டத்தினுடைய வழியை, ப்ரொசீஜர் ஆஃப் லா நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் ஒப்புக்கொண்டிருக்கின்றீர்கள், நானும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். அவருடைய பார்வையில் ஒரு தெளிவு தெரியுது. அதாவது நாங்க மறுக்கல, போராடல, மெரிட்டுக்குள்ள நாங்க போல. தாமதம் வந்து ஜுடிஷியரி ஜனாதிபதியால் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னால் எக்ஸிகியூட்டிவ் பவரால் ஏற்படுத்தப்பட்டது. தாமதத்தை நீங்கள் ஏற்படுத்திவிட்டு குற்றத்தை எங்கள் மீது சுமத்துகிறீர்கள். பிரச்சனை அதுவே இல்ல. நான் என்ன சொல்றேன், பிரச்சனை நான் முதல்லயே சொன்னேன். இப்ப வந்து ஒரு தலைவரை தேசம் இழந்தது, அதற்குரிய ரத்த காயம் வந்து காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு சாதாரண மக்களின் இதயங்களில் இருக்கிறது. இன்னைக்கு காலையில இருந்து இப்ப எங்களுக்கு கேட்கிற கேள்வி எல்லாம் என்னங்க அநியாயமா இருக்குது, காங்கிரஸ்காரங்க பேச மாட்டீங்களா, எதுக்கு இப்படி சைலண்டா இருக்கீங்கன்னா சாதாரண ஜனங்க கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, டெக்னிக்காலிட்டி அல்ல பிரச்சனை. நான் சொல்றது ஆயுள்
அப்படி அவங்க சொல்ற மாதிரியே டெக்னிக்கலா பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க, அந்த தண்டனையை ஆயுள் தண்டனையாக சுப்ரீம் கோர்ட் குறைச்சிருக்கலாம். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. நான் சொல்றேன்னா நான் முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு தர்மபுரி பஸ் எரிப்பு வழக்குல நாளைக்கு குற்றவாளிகளா இருக்கிறவங்களையும் அதிமுக விடுவிக்காது என்றதுக்கு என்ன நிச்சயம் நான் கேட்டேன். சகோதரர் குமார் அவர்கள் பேசுறப்ப ஒரு விளக்கம் சொன்னாரு. அதாவது மதுரை லீலாவதி அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் 6 ஆண்டுகள் விடுவிக்கப்பட்டார். இல்ல அதான் பாயிண்ட், நான் சொல்ல வர பாயிண்டே அதான். அப்ப லீலாவதி ஏன் கொல்லப்பட்டாங்கன்னா சாதாரண ஜனங்களுக்கு குடித நீர் வேணும்னு கேட்டாங்க. அவர்களை கொல்லவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை விடுவித்தது. அதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்ப அதாவது ஒரு அரசாங்கம் நினைத்தால், ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவர்கள் கொலை செய்தால், அவர்கள் சாதாரண மக்களை கொலை செய்தால், சாதாரண மக்களுக்கு போராடுபவர்களை கொலை செய்தால் அவர்களை நீங்கள் விடுவித்து விடலாம். அது குற்றம் கிடையாது. அதே போல இதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி நான் மாத்தி கேட்கிறேன். சோனியா காந்தி நினைத்தால் நளினியை விடுவித்து விடலாம், ஆனால் முருகனையும் சாந்தனையும் பேரெல்லாம் விடுவிக்க கூடாது. சோனியா காந்தி நினைத்தால் யாரையும் விடுவிக்க முடியாது. சோனியா காந்தியோட கருணை நளினியோடு மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சா எல்லாத்தையும் பண்ணலாம். பாட்டு அவர்கள் செய்தால் அரசியல், நீங்கள் செய்தால் அவர்கள் செய்தால் பின்னணியை பத்தி சரியான தகவலோடு நீங்க சொல்லுங்க. நளினி அவர்கள் சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பேரறிவாளனோ சாந்தன் அவர்களோ முருகன் அவர்களோ அல்ல. அந்த கடிதம், நான் ஒரு தாய், எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்று நளினி அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறார். எழுதின கடிதத்துக்கு சோனியா காந்தி அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நளினியை சிறையில இருந்து வாங்கி அவங்க கடிதத்தை எழுதல. அப்ப அவங்க இதை அப்ப நீங்க எல்லாரும் அதே மாதிரி முருகனும் பேரறிவாளனும் சாந்தனும் ஒரு நிமிஷம் இருங்க பாண்டே, நீ முடிக்க விட்டாது. நீங்க சென்டென்ஸ் பாதியில கட் பண்ணா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நளினி அவர்களுடைய கருத்து என்ன எழுதுறாங்க, சோனியா காந்தி விடுவிக்கிறேன்னு சொல்ல, இதை நீங்க பரிசீலிங்கன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பரிசீலிச்சு அந்த தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது. அவர்கள் விடுவிக்கப்படவில்லை. இந்த வழக்கிலையும் தூக்கு தண்டனை திருப்பி சொல்ற தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுவது அல்ல. பிரச்சனை என்ன, குற்றவாளிகள் விடுவிக்கப்படுகிறார்கள். அதைத்தான் நான் கேட்கிறேன். நாளைக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு ஒரு சாதி கலவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கலவரத்தில் இருவக்கும் கொலை நடக்கிறது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் கூட்டமாக வாக்களிப்பார்கள் என்றால், அவர்கள் கொலை செய்திருந்தாலும் தேர்தல் நேரத்தில் இந்த வழக்கின் முன்னுதாரணத்தைப்படி நீங்கள் அவர்களை திறந்து விட முடியும். நான் சொல்வது, தவறு செய்தவர்கள் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களை தூக்குல போடணுமா இல்லையாங்கிறது ஒரு அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் நான் தூக்கு தண்டனை ஆதரிக்கல. அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. தூக்கு தண்டனை ஆதரிக்கல உங்க கட்சியில, ராகுல் காந்தி தூக்கு தண்டனை ஆதரிக்கல உங்க கட்சியில, சோனியா காந்தி ஆதரிக்கல, நீங்களும் ஆதரிக்கல. அப்புறம் எதுக்கு இந்த 3 பிரச்சனை? தூக்கு தண்டனை அல்ல. நான் சொல்றது குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இப்ப குற்றம் செய்தவங்க எல்லாம் வெளியில போய்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க பாதிக்கப்படுபவர்கள் அழுது கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் தண்டனையை கிடைக்க கூடாதாங்கிறது தான் கேள்வி. இப்ப தூக்கு தண்டனை பத்தின பிரச்சனை இல்ல, ஆயுள் தண்டனையாக அது குறைக்கப்பட்டு தவறு செய்தவர்கள் ஆயுள் தண்டனையை முழுவதும் அனுபவித்திருந்தால் இங்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா, குற்றவாளிகள் ஆயுள் தண்டனையை அனுபவிக்காமல் அவர்கள் செய்த குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். பிரச்சனை அதுதான். அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் அழுது கொண்டே இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர் கணவனை இழந்தவர், சகோதரனை இழந்தவர், மனைவியை இழந்தவர், இவர்கள் எல்லாம் கணவனை இழந்தவர், பெற்றோரை இழந்த, தகப்பனை இழந்த பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் காலம் ஃபுல்லா அழுது கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு உணர்ச்சி கிடையாது, அவர்களுக்கு வலிக்காது, அவர்களுக்கு வேதனை கிடையாது. அதுக்குதான் அவர் சொன்னாரு, ஒரே குற்றத்துக்கு 2 தண்டனை கூடாது. 23 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர்கள் ஆயுள் தண்டனையை விடுதலை செய்வதுதான் எனக்கு பிரச்சனை. அப்ப இதுதான் விடுதலை. நான் சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாரையுமே விடுவிச்சிருக்கோம். அப்ப ஒரு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய அரசு அரசியல் காரணங்களுக்காக கேவலம் வாக்கு வங்கிக்காக குற்றவாளிகளை விடுவிக்க ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தாங்களாகவே விடுதலை கோரலாம். காங்கிரஸ் ஒரு அரசாங்கம் செய்து கொள்ளும் என்றால் அது என்ன விதமான அரசியல் தான் முக்கியம், எனக்கு வெற்றி தான் முக்கியம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நினைத்துவிட்டால் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுபவர்கள் நீதிக்கு எங்கே போவார்கள் தான் நான் கேட்கிறேன். உங்களுடைய கேள்வி புரிஞ்சுட்டேன். திராவிட மாற்றம் வர அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம், மக்கள் இதே வார்த்தை கேட்டிருந்தோம். இந்த பிரச்சனையில அரசியலா, மனிதாபிமானமா அல்லது நீதியா எது முன்னெடுத்திருக்கிறது என்று மக்களிடம் கேட்டிருந்தோம். மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது இப்போது பார்க்கலாம்.
ராஜீவ் கொலை குற்றவாளி விடுத்ததில் தமிழக அரசுடைய உத்தரவுக்கான காரணம் மனிதாபிமானம் அரசியலா சட்டமா என்ற கேள்விக்கு மனிதாபிமானம் என்று 13% மக்களும், அரசியல் என்று 63% மக்களும், சட்டப்படி நடந்த நடவடிக்கை என்று 24% மக்களும் திருத்திருக்கிறார்கள். 24% மக்கள் சட்டப்படி என்றும், மனிதாபிமானம் என்று 13% மக்கள், மொத்தமாக 37% மக்கள் அரசின் முடிவுக்கு ஆதரவாகும். அரசியல் தான் விளையாடி இருக்கிறது 63% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு ஆவடிக்குமார் அவர்கிட்ட கேட்கிறேன், மக்களுடைய ஆவடிக்குமார்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல வந்து மக்களுடைய பார்வையில் அரசியல் இருக்குது என்று சொல்றாங்க. நம்ம 3 கேள்வி முடிச்சிருந்தோம். உங்களுடைய இறுதியான பார்வை. அதாவது இந்த நாட்டில் நடக்கிற அத்தனையும் ஒரு ஜனநாயகத்தில் அரசியல் தான் இருக்கும், அதுல வந்து சந்தேகம் இல்லை. ஆனா நான் சொல்ல வர்றது, இன்றைக்கு ஏற்கனவே தடா நீதிமன்றத்தால் 26 பேர் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பீல்ல ஏன் வந்து 4 பேரோட நிறுத்தினாங்க? அதுக்கு பிறகு நளினியை வந்து சோனியா காந்தியினுடைய இன்ஃபுளுன்ஸ்னால அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் போட்டு அவங்கள ஆயுள் தண்டனையா குறைச்சாங்க. அதே நிலைதான் இன்னைக்கு வந்து அவங்களுடைய தாமதத்தினால உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அவங்களுடைய ஆயுள் தண்டனையா குறைச்சிருச்சு. ஆனா ஆயுள் தண்டனை எவ்வளவு காலம் என்பது நிர்ணயிக்கப்படவில்லை. ஒரு ஆயுள் தண்டனை அவங்க சாகர வரைக்கும் ஜெயில இருக்கணுன்றதுக்கு சட்டத்தில் எந்த இதே தீர்ப்பு ஆயுள் முழுக்க அப்படின்னு இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. இல்ல 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 33A அதாவது 435 சார்ந்தது. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் குறிப்பிடவே இல்லை. சொன்ன வழக்கு ரொம்ப பொருத்தமான வழக்கு. லீலாவதி கொலை வழக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு நடந்தது, தமிழக அரசு நடத்திய வழக்கு. அதுல பொருந்தே பொருந்தாது. இது தமிழக அரசு நடத்திய வழக்கு, மத்திய அரசுடைய போலீஸ் சட்டப்படி சிபிஐ நடத்திய வழக்கு. அதாவது முடிவெடுக்க முடியாது. 433A என்பது என்னவென்றால், ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த தண்டனை குறைப்பு என்று வரும்பொழுது 14 வருடம் என்பது ஒரு குறைந்தபட்ச அளவாக கொண்டு 14 ஆண்டுகள் என்பது உச்சநீதிமன்றம் வரையறுத்ததில்லை, எந்த சட்டம் வரையறுத்ததில்லை. பிரிசனர்ஸ் மேனுவல்ல 14 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் கோரிக்கை விடுக்கலாம், அவ்வளவுதான். இதே நளினி தன்னுடைய தனக்கு பொருந்தலை கேட்கும் போது நிராகரிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் ஒரு முறை அல்ல, இருமுறை. இதே உயர்நீதிமன்றம், இதே நளினி. காரணம் என்னவென்றால் 435. மறுபடியும் சொல்கின்றேன், ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிக்கு விடுதலை செய்வதும் தண்டனை குறைப்பு செய்வதும் முழுக்க முழுக்க சிறைத்துறை நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து எடுத்து செய்யக்கூடிய பரிந்துரையை மாநில அரசு ஏற்பதில் தான் இருக்கிறது. அதாவது இவங்க நான் வர்றதுக்கு முன்ன பேசிட்டு சொன்னாங்க, இந்த நிகழ்வுல பாதிக்கப்பட்டவங்களும் தமிழர்கள் தானே, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் குழந்தை குட்டிகள் இருக்குன்னாங்க. அதை நாங்க உணராம இல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பா புரட்சி தலைவி அம்மா உணர்ந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா முதல்ல நீங்க பேசுறத அனுமதிக்க கத்துங்க. அதாவது இன்னைக்கு அந்த நிகழ்வுல இருந்த இன்ஸ்பெக்டரா இருந்த ராஜகுரு, அவருடைய துணைவியார் பால சரஸ்வதி நேற்று இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்க இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டோம், அதுக்கு பிறகு எங்க குடும்பத்துக்கு வருமானம் இல்ல, என்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் என்னுடைய கணவர் வேலையில் இருந்தால் எவ்வளவு வருமானம் வருமோ அந்த வருமானத்தை மத்திய அரசாங்கமோ காங்கிரஸோ காங்கிரஸோ எந்த உதவியும் செய்யல, எங்க ஏறெடுத்து பார்க்கன்னு சொன்னாங்க. ஆக எல்லாரையும் காக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இன்னைக்கு இவங்களையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு அரசியல் நடத்தாங்களுடைய அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மத்திய அரசாங்கமும் எந்த நிவாரணம் செய்யல, அவங்களுக்கு எந்த ஏறெடுத்தும் பார்க்கல. தமிழக முதலமைச்சருடைய அரசு என்ன செய்தது, காங்கிரஸ் என்ன செய்யவில்லை என்று பார்வை வரும்போது அரசியல் வந்து விடுவதாக பார்க்கிறேன். இது தமிழக அரசு 3 நாட்கள் கெடு விதித்திருக்கிறது மத்திய அரசுக்கு. அப்படி விடுவிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்று சட்ட வல்லுநர் தெரிவிக்கிறார்கள். 3 நாட்களுக்கு பிறகு மத்திய அரசு எந்த பதிலும் சொல்லாவிட்டால் தமிழக அரசு ஏற்கனவே முடிவு செய்தது போல நிச்சயமாக விடுதலை செய்துவிடும். ஒருவேளை மத்திய அரசு பதில் சொல்லி இந்த அமைச்சரவை தீர்மானத்தை நிறைவேற்றாதீர்கள் என்று சொன்னால் அப்போதுதான் கிளம்புகிறது புதிய சட்ட சிக்கல். ஒன்று, தமிழக அரசு உயர்நீதிமன்றம் சென்று வாதாட வேண்டும், எங்களுடைய உரிமையை தலையிடுகிறது மத்திய அரசு என்று கேட்க வேண்டும், அல்லது மத்திய அரசுக்கு
இன்னும் பல்வேறு அதிகாரங்கள் இருக்கின்றன. இது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான ஒரு மோதலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் அரசியல் சட்டம் அப்படிப்பட்ட பல்வேறு சிக்கல்களை மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி பல்வேறு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது. இந்த அரசியல் சட்ட வல்லுநருடைய பார்வை என்னவா இருக்கிறது, கடைசியில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஜோதிமணி அவர்கள், ஐயநாதன் அவர்கள், ஆவடிக்குமார் அவர்கள், அற்புதமானவர்கள் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.